காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை கலக்கிங்க. முட்டை கலக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது 2 முட்டை எடுத்துருக்கேன். இதை உடச்சி நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 2 முட்டை சாப்பிட்டாலே போதுங்க காலையில் குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கலக்கல் பண்ணோம்னா. கொஞ்சமாக மல்லித்தழை, ஒரு சின்ன துண்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போடனாலும் போட்டுக்கலாம். பெப்பர் பொடி, உப்பு, கொஞ்சம் வரமிளகாத்தூளுங்க போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உப்பும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. தோசை தவாவில் நம்ம எண்ணெய் தடவிட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு கலக்கிட்டானோடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அடுப்பு ஸ்பீடாக எரியக்கூடாது. ஸ்பீடாக எரிச்சின்னா கலக்கல் வந்து ஒழுங்காக வராது. போட்டுட்டு உடனே நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுடணுங்க. அப்படியே குட்டி குமிச்சு எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகக்கூடாது, ஆஃப் ஆயில் மாதிரி வேக வச்சு எடுக்கணும். அப்படியே பெரட்டி போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லதுங்க. எடுத்துடலாம். உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் குழ குழன்னு தான் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்குங்க. சும்மாவே நம்ம அப்படியே சாப்பிட்லாம். கொஞ்சம் வெந்தும் வேகாமலுமா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வேக வச்சு எடுக்கணும். சூப்பரான காம்பினேஷன். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மா இருக்க முட்டை கலக்கி கூட சூப்பராக இருக்குங்க.